கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது என்பது ஒரு தெரிந்து கொள்ளுதல், எதிர்வினை அல்ல. அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாகவே நாம் நம்மளுடைய இருதயத்தில் நாம் சந்தோஷமாய் இருக்கும்படியாக தீர்மானத்தை செய்து விடுகிறோம். என்னங்க பண்றோங்க? ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாகவே அல்ல நடக்காததற்கு முன்பதாகவே நாம் முன்கூட்டியே தீர்மானத்தை செய்து விடுகின்றோம். இது நடந்தாலும் நடக்கலனாலும் நான் சந்தோஷமா இருக்கேன். பலருடைய விசுவாச வாழ்க்கையில அவர்கள் ஒரு நாளைக்கு மேல இருப்பாங்க, ஒரு நாளைக்கு கீழே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு பொங்கி 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 பயங்கரம் உற்சாகத்துடன் ஆராதிப்பாங்க, இன்னொரு நாளைக்கு டொங்குன்னு வந்துடுவாங்க. ஏன்னா அவருடைய மனநிலையெல்லாம் அவருடைய சூழ்நிலையை சார்ந்திருக்கின்றது. என்ன நடக்குதோ நடக்கலையோ, அந்த வேலை கிடைக்கலன்னா ஐயோ போச்சுடா, எப்பொழுதும் இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில நடக்குது. அல்ல அவங்களுக்கு வர வேண்டிய அந்த சொத்து பணம் வரலையா, உடனே பயங்கர பெரிய ஒரு சோர்வு. அவங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல அவர்களுடைய சந்தோஷம் அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற காரியங்களுக்கு ஒரு பதிலாக பிறப்பிக்கின்றது அந்த சந்தோஷம். ஆனா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது அது நம்மளுடைய சூழ்நிலையை சார்ந்தல்ல, நம்மளுடைய இருதயத்துல ஒரு தீர்மானம் என்று நான் சொல்லுவேன். இந்த காலங்களை பார்த்து சொல்றேன், ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒரு தீர்மானம் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில தடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆகையால் நான் சந்தோஷமா இருப்பேன். நடந்ததெல்லாம் நன்மைக்கே என்று நான் சொல்லுவேன். என்ன நடந்தாலும் இது நன்மைக்கு, இது நன்மைக்கு, இது நன்மைக்கு என்று என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய ஒரு சேதம் நடந்தாலும் அதை நான் கைகளை உயர்த்தி நான் சொல்லுவேன், ஆண்டவரே இது நன்மைக்காகவே நீர் மாற்ற வல்லவராய் இருக்கின்றீர் என்று உம்மை நான் துதிக்கின்ற ஆண்டவரே. யோபு அப்படிதான் ஆண்டவரை துதித்தார். ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிறீர், நீர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறீர், உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படின்னா என்னுடைய விசுவாசம், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மனநிலை என்னுடைய சூழ்நிலைகளை சார்ந்தல்ல, என்னுடைய மாறாத தேவன் மேல் சார்ந்திருக்கின்றது. அவர் மாறாத தேவனாய் இருக்கின்றபடியால் அவர் மேல் என் விசுவாசம் கட்டப்பட்டிருக்கிறதுனால என்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும்.